பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் கெப்பாசிட்டர் பழுது வந்து அதாவது புல் ஷார்ட்டாக இருக்கிறதும் இல்லைன்னு சொன்னால் அது நன்றாக இருக்கிறதையும் வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை வந்து நாம் ரெண்டு வழியில் செக் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஎஃப் கெப்பாசிட்டருக்கு வந்து வோல்டேஜ் அதாவது டிசி வோல்டேஜ் வந்து நாம் ஃபுல் வோல்டேஜில் ஒரு அளவான நார்மலான வோல்டேஜை கொடுத்து அதை வந்து நாம் டிசி ரேஞ்சில் வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்து எண் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வச்சு செக் பண்ண முடியும். பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 அதாவது 2 கொடுத்து இதில் ஆங்கிலத்தில் 2 கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வச்சு நாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற இந்த ப்ரோப்பை நாம் மாற்றி இந்த இடத்துக்கு கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மில்லியாம்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நாம் வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல இருந்த ரெட் கலர் ப்ரோப் வயர் எடுத்து இந்த இடத்துல இருந்த ரெட் கலர் ப்ரோப் வயர் எடுத்து இந்த மில்லியாம் போட்டிருக்கு இந்த இடத்துல வச்சுருக்கிறோம். இப்போ வந்து நாம் ரேஞ்சை வந்து மாற்றிக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் வந்து 102. இப்போ இதில் வந்து என்ன வேல்யூ காட்டுதுன்றா பார்க்கலாம். இந்த பிஎஃப் வந்து 102 அந்த அளவுக்கு காட்டுதுன்றா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 102 இங்கே வந்து 113 காட்டுது. இப்போ இந்த மாதிரி காட்டுச்சுன்னா நம்மளுக்கு இந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் வந்து சட்டப்படி ஒர்க்கிங் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், 102 போட்டிருக்கு. இதில் இங்கே வந்து 102 நம்பர் போட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 112 காட்டுது. இப்போ இந்த பிஎஃப் கெப்பாசிட்டர் வந்து சட்டப்படி நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிஎஃப் கெப்பாசிட்டரை செக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 472. இதில் என்ன வேல்யூ காட்டுன்றா பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நாம் அதாவது 20 எண்ணில் வச்சுருக்கிறோம், 20 எண்ணில் வச்சுருக்கோம். இப்போ நான் 20 ஜூவில் திருப்பிட்டு செக் பண்ணுறேன். தெரியுதா? 20 ஜூவில் வச்சு செக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கே வந்து 472 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 449 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து சட்டப்படி நம்மளுக்கு ஒர்க்கிங் ஆகுது. இந்த கெப்பாசிட்டர் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 104. இந்த நம்பர் இலக்கம் 104. இப்போ பார்த்தீங்கன்னா 104 வந்து சரியாக காட்டுது. எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 104 வந்து சரியாக காட்டுது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் பிஎஃப் நல்லா இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 472. இது வந்து 472 ரேஞ்சை வந்து மாற்றிக்கொள்கிறோம். பார்த்தீங்கன்னா 488 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு சட்டப்படி இருக்குது. அடுத்தது வந்து இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணி பார்க்கலாம். 400. இந்த கெப்பாசிட்டரில் இலக்கம் 400 போட்டிருக்காங்க. இப்போ இங்கே வந்து 400 காட்டுதான்றா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு அடங்குது. அப்படியே திருப்பி இந்த 2 ஜூன் போட்டிருக்க ஆங்கிலத்துக்கு 40 திருப்பி கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 400 வோல்ட் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூடவே 628 காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்கிற காட்டுது.